ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாஹ பார்த்த சர்வஷஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா, இப்படி என்னிடம் சரணமடைகிறவர்கள், அதாவது என்னோட பக்தர்களாக இருப்பவர்கள், என் மீது பக்தி செலுத்துகிறவர்கள், அவர்கள் என்னோட அந்த சரித்திரத்தை புனிதமானது, என்னுடைய சரித்திரமானது திவ்யம், அது தெய்வீகமான ஒரு சரித்திரம் என்று என்னோட பக்தர்கள் நம்புவார்கள். இப்படி என்னுடைய சரித்திரம் திவ்யமானது, என்னோட சரித்திரம் தெய்வீகமானது என்று அவர்கள் நம்பினால் அவர்களுக்கு நான் மோட்சத்தை அளிப்பேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். மேலும் அவர் சொல்றாராம், இப்படி மோட்சத்தை பெற வேண்டும் என்றால், அந்த பகவானை சென்று அடையணும் என்றால், நம்மளோட பற்றுகள், நம்மளோட பயம், நம்மளோட கோபம், இந்த 3த்தையுமே தூக்கி போடணுமாம். அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணரை வைத்து, அவரை மனதில் வைத்து, அவரையே தியானம் செய்து, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரையே வழிபட்டோம் என்றால், அவருக்கே சேவை செய்தோம் என்றால், அவர் மனமிறங்கி நமக்கு மோட்சத்தை அளிப்பார், நம்மை அவரிடம் கொண்டு சேர்ப்பார் என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்தையும் நம்ம கிருஷ்ணர் சொல்றார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம். பக்தர்களுக்கு நம்ம பகவான் அனுகிரகிக்கிறார், அவர்களுக்கு அருள் புரிகிறார் என்று பார்த்தோம். ஆனால் பகவான் தான் தலைவன், கிருஷ்ணர் தான் எங்களோட தலைவன், அவர் தான் எங்களோட கடவுள், அவரைத்தான் வழிபடுவோம் என்று பல பேர் இருக்கா, பல கோடி பேர் இருக்கா. இப்படி இத்தனை கோடி பேர் நம்ம கிருஷ்ணருக்கு பக்தர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே சமமாக அருள் புரிய மாட்டாராம் நம்மளோட கிருஷ்ணர். நம்ம கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒரு வரத்தை வாங்குறோம் என்றால், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவரும் ஒரு வரத்தை வாங்குகிறார் என்றால், 2 வரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால், ஒன்று நம்ம வரம் அவரோட வரத்தை விட ஒசத்தியாக இருக்கும், இல்லை தாழ்ந்ததாக இருக்குமா. அனைவருக்கும் சமமான ஒரு வரத்தை கிருஷ்ணர் அளிக்க மாட்டாராம். இது ஏன் இந்த இடத்துல மட்டும் அவர் பாகுபாடு காட்டணும் எல்லாருக்கும் என்றால், எல்லாருக்குமே அந்த வரத்தை அளிக்கும் ஒரு கிரைட்டீரியாவாக, எல்லாருக்குமே வரத்தை அளிக்கணும்னா அதற்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயமாக நம்ம கிருஷ்ணர் சொல்றது பக்தி. ஒரு பக்தனானவன் எவ்வளவு தன் மீது எவ்வளவு பக்தி வச்சிருக்கானோ அந்த பக்தியின் அளவை பொறுத்து தான் அவனுக்கு வரத்தை அளிப்பேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ ஒருத்தர் இருக்கார், உதாரணத்திற்கு ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த கிருஷ்ணர் தான் எல்லாமே, அவரை தவிர அவரை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, அனைத்திற்கும் எல்லையாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம மேலே மேலே பார்த்தோம் என்றால் அந்த படிக்கட்டு உயரத்தில் மேலே இருக்கிறது அவர்தான், அவரை தாண்டி அவருக்கு அப்பாற்பட்ட விஷயம் எதுவுமே இல்லை என்று ஒருத்தர் நினைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொரு புறம் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் கிருஷ்ணரை பிடிக்கும், அவரும் கிருஷ்ணரை வழிபடுகிறார். ஆனால் அவர் கிருஷ்ணரை வழிபட்டாலும் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தான் எல்லாமே என்று அந்த உணர்றதுக்கான சமயம் என்பது ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது. முதலில் இருந்தவர் ரொம்ப சீக்கிரமாகவே ஒத்துப்பாராம் கிருஷ்ணர் தான் எல்லாமேன்னு. ஆனால் இவரானவர் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எல்லாமாவும் இருக்கலாம், இருக்காமலையும் இருக்கலாம், அது கொஞ்சம் அன்சர்டனான விஷயம்தான் என்று சொல்வாராம். இப்படி 2 பேரை எடுத்துட்டோம் என்றால்,
முதலில் யார் கண்மூடித்தனமாக கண்ணை மூடிண்டு கிருஷ்ணர் தான் எல்லாமே என்று நம்புறாரோ, அவ்வளவு பக்தி வச்சிருக்காரோ, அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரோ, அவருக்கு தான் கிருஷ்ணர் அதிகமாக அருள் புரிவார். இதுவே கிருஷ்ணர் தான் எல்லாமே என்று புரிந்து கொள்வதற்கு, அதை ஒத்துக்கொள்வதற்கு நேரம் எடுக்கிற ஒரு நபர், ஆனாலும் கிருஷ்ணர் மீது பக்தி வச்சிருக்கிற ஒரு நபர், அவருக்கு அந்த முதல் நபரை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் அருள் புரிவாராம் கிருஷ்ணர். அதனால் இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றால், நம்ம கிருஷ்ணர் பகவான் அனைவருக்கும் சமமாக கருணையை காட்டினாலும் அனைவருக்கும் சமமாக அருள் புரிய மாட்டார். வரங்களை அளிக்க மாட்டார். இந்த வரம் அளிக்கணும்ங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எதை பொறுத்து இருக்கு என்றால், நம்மளோட பக்தியை பொறுத்து இருக்கு. பக்தி அதிகமாக இருந்தால் நம்ம கேட்கும் வரத்தை முழு மனதோடு தருவாராம் பகவான். இதுவே பக்தி கம்மியாக இருக்கு என்றால் கொஞ்சம் யோசித்து தான் தருவாராம் நம்மளோட பகவான். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 11வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.